அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மாலை பொழுது சூரியன் மெதுவாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தான். வீட்டின் முன் நிழல் நீளமாக விழுந்தது. கீதா சோர்வாக கேட்டை திறந்து உள்ளே வந்தாள். தோளில் இருந்த பையை எடுத்து சுவரில் தொங்க விட்டாள். அவள் முகத்தில் சோர்வு இருந்தாலும் கண்களில் ஒரு உறுதி இருந்தது. எதுவாக இருந்தாலும் நான் சமாளிக்க வேண்டும் என்ற உறுதி. ஆதவா என்று தன்னுடைய மகனை மெதுவாக கூப்பிட்டாள். அறைக்குள்ளிருந்து ஒரு சிறிய குரல், இங்கேதாமா இருக்கேன் என்று வந்தது. அவள் உள்ளே சென்றாள். 6 வயது ஆதவன் தரையில் புத்தகங்களை பரப்பி வைத்து எழுதி கொண்டிருந்தான். ஹோம்வொர்க் முடிஞ்சதா என்றாள். இன்னும் 2 கணக்கு போட வேண்டியிருக்கு, நீங்க சொல்லிக் கொடுக்கணும் என்றான். கீதா சிரித்தாள். சரி, முதல்ல கைகளை கழுவி விட்டு வா, நான் டீ வைக்கிறேன் என்றவள் சமையலறை நோக்கி நடந்தாள். அந்த வீடு சிறியதுதான், ஆனால் அதுதான் அவளுடைய உலகம். அந்த உலகத்தில் ஒரு இடம் மட்டும் காலியாக இருந்தது. அவள் அந்த இடத்தை நினைக்காமல் வாழ பழகிவிட்டாள். அந்த நேரத்தில் வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. டக் டக் என்ற சத்தம் கேட்டு ஒரு நொடி நின்றாள். இந்த நேரத்தில் யார்? அவள் மெதுவாக வெளியே வந்தாள். ஒருவேளை அத்தையாக இருக்குமோ? அத்தை கதவை தட்டமாட்டார்களே, பெயரை சொல்லிதானே அழைப்பார்கள். ஏனோ கதவின் அருகே சென்றபோது இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஏதோ ஒரு காரணமில்லாத பதட்டம் மனதில் தோன்றியது. கதவை திறந்தாள். வாசலில் நின்றிருந்தவன் அவளுடைய கடந்த காலம். அரவிந்த் அவளுடைய கணவன்தான். அவன் நிறைய மாறியிருந்தான். முகத்தில் சின்ன மாற்றம், கண்களில் சோர்வு. ஆனால் அந்த பார்வையை அவள் மறக்கவில்லை. ஒரு நொடி இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். கீதா, அவன் குரல் மெதுவாக உடைந்தது. அவள் கையை கதவின் விளிம்பில் இறுக்கி பிடித்தாள். இங்கே எதற்கு வந்தீர்கள் என்றாள். அவனால் நேராக அவளை பார்க்க முடியவில்லை. ஒரு நிமிடம் பேசணும் என்றான். பேச வேண்டியதெல்லாம் 5 வருடத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கலாமே என்றாள். அந்த வார்த்தை அவன் முகத்தில் அடியாக விழுந்தது. அந்த நேரத்தில் உள்ளிருந்த ஆதவன் ஓடி வந்தான். அம்மா, இது யாரு என்று கேட்டான். கீதா திரும்பி பார்த்தாள். அவளுடைய கண்களில் குழப்பம், பயம், கோபம், பழைய நினைவுகள் அனைத்தும் ஒரு நொடி கண்முன்னே வந்து போயின. அரவிந்த் உள்ளே வரலாமா என்று கேட்டான். அவள் ஒரு நொடி தயங்கினாள். பிறகு மெதுவாக நகர்ந்தாள். அவன் வீட்டுக்குள் வந்தான். அந்த வீடு அவனுக்கு புதிதாக இருந்தாலும் அது ஒரு காலத்தில் அவன் கனவு கண்ட வீடு. ஆதவன் அவனை ஆர்வமாக பார்த்தான். அம்மா, இவர் யாரு என்றான். கீதாவின் குரல் சிக்கியது. அவள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, 5 வருடங்களாக அவள் மனதில் அடைத்து வைத்திருந்த வார்த்தை, உன் அப்பாதான் என்றாள். அந்த ஒரு சொல் வீட்டின் காற்றை நிறுத்தியது. ஆதவன் கண்களை பெரிதாக்கி பார்த்தான். அப்பாவா? அரவிந்த் மெதுவாக முன் வந்தான். குழந்தை ஒரு அடி பின்னால் நகர்ந்தான். அம்மாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டான். இத்தனை நாளும் நீங்க எங்க இருந்தீங்க என்றாள். அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. கீதா அமைதியான குரலில், இவன் தினமும் இந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தயாரா என்றாள். அரவிந்த் தலையை குனிந்து கொண்டான். அந்த வீட்டில் ஒரு கனமான அமைதி நிலவியது. சமையல் அறையில் கொதித்து கொண்டிருந்த பால் பாத்திரம் வழிந்து அடுப்பில் சத்தம் எழுப்பியது. கீதா விரைந்து போய் அடுப்பை அணைத்தாள். அவள் கைகள் நடுங்கின. அவள் மனதில் ஒரு கேள்வி மட்டும் மீண்டும் எழுந்தது. இவன் மறுபடியும் போய்விட்டால் என்ன செய்வது? அந்த பயம் அவளுக்கு இன்னும் இருந்தது. அந்த மாலையில் அந்த வீட்டின் கதவு மட்டும் திறக்கவில்லை. ஆனால் 5 வருடங்களாக பூட்டியிருந்த நினைவுகள் திறக்க ஆரம்பித்தன. 5 வருடங்களுக்கு முன் அன்று கீதா தன்னுடைய கணவன் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வருவான் என்று காத்து கொண்டிருந்தாள். அன்று ஆதவனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது. மாலையில் ஆதவனை மருத்துவமனைக்கு கூட்டி செல்ல வேண்டும். எனவே நீங்கள் சீக்கிரம் வந்துவிடுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தாள். அவள் அப்படி சொல்லி அனுப்பியும் அரவிந்த் சீக்கிரம் வருவதாக தெரியவில்லை. அவளே ஆதவனை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வரும்போது அரவிந்த் வீட்டில் இருப்பான் என்று நம்பினாள். ஆனால் அரவிந்த் அப்போதும் வீட்டில் இல்லை. என்ன ஆனது? ஏன் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்று நினைத்து கொண்டே தன்னுடைய மொபைலை எடுத்து அவனுக்கு போன் செய்தாள். அவனுடைய போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளதே, என்ன ஆனதோ என்று அவள் மனம் மருக ஆரம்பித்தது. அன்று இரவு முழுவதும் அரவிந்த் வீட்டிற்கு வரவில்லை.
அடுத்த நாள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள். அரவிந்தின் அம்மா கற்பகம் மகன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே என்ற கவலையில் மருமகளிடம், உன்னிடம் எதுவும் சொல்லிவிட்டு சென்றானா என்று கேட்டார். இல்லை அத்தை, நானும் பலமுறை அவருடைய போனுக்கு தொடர்பு கொண்டு பார்த்துவிட்டேன். போன் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது என்றே வருகிறது என்று பதட்டத்துடன் சொன்னாள். அம்மா கீதா, நீயும் நானும் போய் காவல் நிலையத்தில் காணவில்லை என்று ஒரு புகார் கொடுத்துடுவோம் என்றார். உள்ளுக்குள் இருந்த பயத்தை எல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் சொன்னார். அதன்படியே காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தனர். 10ஓடு 11வது வழக்காக எழுதி வாங்கி கொண்டு தகவல் தெரிந்தால் சொல்லி அனுப்புகிறோம் என்று தெரிவித்தனர். இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். 1 வார காலம் ஓடியது. அரவிந்த் வேலைக்கு சென்றவன் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை என்ற செய்தி ஊர் முழுக்க பரவ துவங்கியது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேச துவங்கினார்கள். சிலர் கீதாவின் டார்ச்சரால் தான் அவன் வீட்டை விட்டு ஓடிவிட்டான் என்று பேசினர். இன்னும் அந்த ஊரில் இருந்த அத்தனை பேரின் கற்பனைகளுக்கு என்னவெல்லாம் எட்டியதோ அனைத்தும் பேசப்பட்டது. அனைத்தையும் தாங்கிக் கொண்டு இருந்தாள் கீதா. மாமியார் கற்பகம் முடிந்தவரை அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். கீதாவின் அம்மா பார்வதி மகளை பார்க்க அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். இன்னும் இங்கேயே ஏமா இருக்க, நம்ம வீட்டுக்கு வா, போனவன் வர்ற மாதிரி தெரியலையே என்றார். எங்கம்மா வர சொல்ற? இதுதான் என்னுடைய வீடு, இதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும் என்று கலங்கிய கண்களுடன் சொன்னாள் கீதா. உன்னை கல்யாணம் பண்ண அவனே விட்டுட்டு ஓடிட்டான். நீ அவனுடைய அம்மாவை பற்றி யோசித்துக் கொண்டே இங்கேயே இருக்க வேண்டுமா என்றார். ஒரே வார்த்தை, நான் இங்கிருந்து வரமாட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தாள் கீதா. கடன்காரர்கள் அனைவரும் வீட்டு வாசலில் வந்து நின்றார்கள். பதில் சொல்லி அவர்களை சமாளிக்க முடியாமல் தவித்தார்கள் கீதாவும் கற்பகமும். அனைவரும் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசிவிட்டு சென்றார்கள். 2 வாரம் ஓடியிருந்தது. வீட்டின் செலவுகளையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாள் கீதா. வேலைக்கு போவது என்று முடிவெடுத்தாள். அருகில் இருந்த தனியார் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. இருந்தாலும் வைராகியத்துடன் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். நாட்கள் மிக வேகமாக ஓடியது. ஆதவனை பள்ளியில் சேர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. தினம் தினம் அரவிந்த் திரும்பி வந்துவிடுவான் என்று நினைத்து கொண்டிருந்த கீதாவின் மனம் ஏமாற்றத்தில் மூழ்கியது. கற்பகம் தன்னால் முடிந்தவரை கீதாவிற்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய மகன் காணாமல் போனதை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தார். ஆனால் தன்னுடைய கவலையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்து கொண்டார். எங்கே தன்னுடைய சோகத்தை வெளிக்காட்டினால் அது மருமகளை பாதித்து விடுமோ என்று அவர் தனக்குள்ளாக அடக்கி வைத்து கொண்டார். வருடங்கள் ஓடியது. அரவிந்த் இல்லாமல் வாழ்க்கை அவர்களுக்கு பழகி போனது. கொஞ்சம் கொஞ்சமாக கடனையெல்லாம் அடைத்து கொண்டிருந்தாள். ஆதவனையும் பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். கற்பகம் பழைய தையல் மிஷின் ஒன்றை வாங்கி வீட்டிலேயே தையல் வேலையை செய்து மருமகளுக்கு உதவியாக இருந்தார். அவர்கள் வாழ்க்கை சக்கரம் இப்படியே செல்ல ஆரம்பித்தது. அரவிந்த் இல்லாமலேயே வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டனர். சமையலறையில் நின்று கொண்டிருந்த கீதாவின் மனதில் இவை அனைத்தும் நிழலாக ஓடிக்கொண்டிருந்தது. அரவிந்த் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கைகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தது. பேச வேண்டும், ஆனால் எந்த வார்த்தையில் இருந்து ஆரம்பிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. கீதா சமையலறையில் தேவையில்லாத வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வெளியே வந்து அவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. டீ ஏற்கனவே தயாராக இருந்தது. ஆனாலும் அவள் மீண்டும் ஒரு பாத்திரத்தை எடுத்தாள். மீண்டும் தண்ணீர் ஊற்றினாள். எதையாவது செய்து மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்தாள். ஆதவன் இருவருக்கும் மத்தியில் சிக்கியிருந்தான். அவன் அப்பாவை பார்த்தான், அம்மாவை பார்த்தான். அம்மா, அவன் மெதுவாக கேட்டான், இவர் இங்கேயே தங்கப் போகிறாரா? அந்த கேள்வி கீதாவை ஏதோ செய்தது. அவள் பதில் சொல்லவில்லை. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா என்று வேறு விஷயத்துக்கு திருப்பினாள். அரவிந்த் மெதுவாக, ஆதவா, நான் உன்னுடன் பேசலாமா என்று குழந்தையை தன்னிடம் அழைத்தான்.
என்ன பேச போறீங்க என்றான் ஆதவன். நீ எது வேணா கேள், நான் பதில் சொல்கிறேன் என்றான். அப்போ இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க என்று அவன் கேட்ட கேள்வியால் அவனது இதயத்தில் வலி ஏற்பட்டது. அரவிந்த் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு கொண்டான். அப்பாவுக்கு பெரிய கடன் இருந்தது, ஆதலால் அப்பா பயந்து ஓடிவிட்டேன் என்றான். வேறு எதுவும் அவன் சொல்லிக் கொள்ளவில்லை. கோவிலுக்கு சென்றிருந்த அரவிந்தின் அம்மா கற்பகம் வீட்டிற்குள் வந்தார். நாற்காலியில் அரவிந்த் அமர்ந்திருப்பதை பார்த்தவுடன் அத்தனை நாட்கள் அடக்கி வைத்திருந்த அவரது சோகம் அனைத்தும் அவர் கண்களில் கண்ணீராக வெளிப்பட்டது. மகனின் கால்களை கட்டிக்கொண்டு கதறி அழுதார். எங்கடா போன? எப்படிடா எங்களையெல்லாம் விட்டுட்டு உனக்கு போக மனசு வந்தது என்று அவர் கதறி அழுதது அரவிந்தின் மனதை உலுக்கியது. அரவிந்த் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் கலங்கிய கண்களுடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அன்றைய இரவு அரவிந்த் வெளியே வராண்டாவில் அமர்ந்திருந்தான். வீட்டின் உள்ளே கீதா படுக்கையை விரித்து கொண்டிருந்தாள். அவள் மனதுக்குள் போராடி கொண்டிருந்தாள். அவன் மாறியிருக்கிறானா அல்லது மீண்டும் ஒரு நாள் முன்பு போல் ஓடிவிடுவானா? எதற்காக எங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஓடினான்? இப்போது எதற்காக வந்திருக்கிறான் என்று அவள் மனம் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது. கீதா, நான் உள்ளே வரலாமா என்று கேட்டான் அரவிந்த். அவள் ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். பிறகு கதவை திறந்தாள். அந்த அறையில் படுக்கை இருக்கு, நீங்க அங்கே தூங்கிக் கொள்ளலாம் என்றாள். அவன் தலையசைத்தான். நன்றி என்றான். அது ஒரு சாதாரண வார்த்தைதான். ஆனால் 5 வருடத்திற்கு பிறகு அவளிடம் முதல் முறையாக நன்றி சொன்னான். கீதா விளக்கை அணைத்தபோது அவள் மனதில் ஒரு எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. எத்தனை நாள் இங்கே இருப்பான்? மீண்டும் இங்கிருந்து சென்று விடுவானா என்று அவள் மனம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அடுத்த நாள் காலை வீட்டில் ஒரு புதிய அமைதி இருந்தது. அது சந்தோஷ அமைதி இல்லை, பேசாமல் இருக்கிற அமைதி. கீதா வழக்கம் போல சீக்கிரம் எழுந்தாள். சமையலறையில் பாத்திரங்களின் சத்தம் ஒலித்தன. அரவிந்த் ஹாலில் நின்று கொண்டிருந்தான். இந்த வீட்டில் எங்கு நிற்க வேண்டும் என்பதற்கே அவனுக்கு இன்னும் உரிமை இல்லை போல. ஒரு கப் காஃபியை கீதா மேசையில் வைத்தாள். அவன் மெதுவாக நன்றி என்றான். ஆதவா, சீக்கிரம் ரெடியாகு, பள்ளிக்கு லேட் ஆகுது என்றாள் கீதா. அம்மா, ஆதவன் தயக்கத்துடன் கேட்டான். இன்று பள்ளிக்கு அப்பா கூட்டிட்டு போறாரா? அந்த ஒரு கேள்வி கீதாவின் வேலையை நிறுத்தியது. அரவிந்த் மெதுவாக முன்வந்தான். நான் கூட்டிட்டு போகலாமா? கீதா ஒரு நொடி அவனை பார்த்தாள். அந்த பார்வையில் இன்னும் நம்பிக்கை இல்லை, ஆனால் முழு மறுப்பும் இல்லை. போங்கள் என்றாள் சுருக்கமாக. பள்ளி வாசலில் ஆதவன் மெதுவாக நடந்தான். அரவிந்த் அவன் பையை கையில் பிடித்துக்கொண்டு பின்தொடர்ந்தான். உங்க பேர் என்ன என்று திடீரென குழந்தை கேட்டான். அவன் சிரித்தான். அப்பா பேரு அரவிந்த். நான் நண்பர்களுக்கு சொல்லலாமா நீங்க என் அப்பா என்று? அந்த கேள்வி அவனை உலுக்கியது. நீ விரும்பினால் சொல்லலாம் என்றான். ஆதவன் சின்ன சிரிப்புடன் உள்ளே ஓடினான். அரவிந்த் அந்த சிரிப்பை பார்த்து கொண்டிருந்தான். இந்த சிரிப்பை நான் 5 வருடம் இழந்து விட்டேனோ என்ற நினைப்பே அவனை வாட்டியது. வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த கீதாவுக்கு பள்ளியில் இருந்து ஒரு போன் கால் வந்தது. மேடம், ஆதவன் சண்டை போட்டிருக்கான், நீங்க உடனே பள்ளிக்கு வரணும் என்றனர். அவள் இதயம் துடித்தது. நான் வரேன். அவள் பள்ளிக்கு ஓடினாள். வீட்டிலிருந்து பதட்டத்துடன் கீதா செல்வதை பார்த்து அவளுடனேயே சென்றான் அரவிந்த். தலைமை ஆசிரியை அலுவலகத்தின் அறைக்குள் சென்றாள் கீதா. அரவிந்தும் பின்னாலே சென்றான். அறைக்குள் ஆதவன் முகம் சிவந்து நின்றான். என்ன ஆச்சு என்று கீதா கேட்டாள். ஆதவன் கண்களில் நீர். அவர்கள் எல்லாம் சொன்னாங்க உனக்கு அப்பா இல்லைன்னு. இத்தனை நாள் பலமுறை சொல்லி இருக்காங்க. அப்ப எனக்கு அப்பா இல்லை, இப்போ எனக்கு அப்பா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்பா இல்லை என்று அவங்க சொன்னதை என்னால தாங்கிக்க முடியலை. அதனால நான் கோபமா அடிச்சிட்டேன் என்றான். அந்த வார்த்தை கீதாவின் இதயத்தில் குத்தியது. அரவிந்த் மெதுவாக ஆதவனின் அருகே அமர்ந்தான். யாரு சொன்னது உனக்கு அப்பா இல்லைன்னு? நான் இருக்கேன். ஆதவன் உடைந்து அழத் தொடங்கினான். நீங்க முன்னாடி எங்க இருந்தீங்க என்றான் ஆதவன். அரவிந்த் பதில் சொல்லவில்லை. அவன் மகனை அணைத்து கொண்டான். கீதா அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனம் லேசாக தொடங்கியது. அவள் மனதில் இருந்த மிகப்பெரிய சோகம் மெதுவாக மறையத் தொடங்கியது.
பள்ளியில் ஆதவனின் மனநிலையை புரிந்து கொண்டு இனிமேல் இதுபோல் செய்யக்கூடாது என்று மட்டும் சொல்லி அனுப்பி வைத்தனர். தன்னுடைய மகன் மீண்டும் வீட்டிற்கு திரும்பி வந்ததில் கற்பகம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். மகனுக்கு பிடித்ததை சமைத்து கொடுத்து அவனை நல்லபடியாக பார்த்து கொண்டார். மீண்டும் இதுபோல் வீட்டை விட்டு சென்று விடாதே என்றும் எதற்காக வீட்டை விட்டு போனாய் என்றும் பல முறை அவனிடம் கேட்டு பார்த்தார். ஆனால் அவன் எதுவும் அவரிடம் சொல்வதாக இல்லை. அவனுக்கு தன்னுடைய மனைவி தன்னை மீண்டும் ஏற்றுக்கொண்டாளா என்பது மட்டும்தான் மிகப்பெரிய கேள்வியாக அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அவனுடைய அம்மா ஏதாவது வேலைக்கு செல்வதற்கான வழிகளை பார், இந்த குடும்பம் மிகப்பெரிய கஷ்டங்களை சந்தித்து விட்டது, இனிமேல் அப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்றார். வேலைக்கு செல்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அரவிந்த். கீதா அவனிடம் ஒரு வார்த்தை கூட எங்கிருந்தீர்கள், இவ்வளவு நாள் என்ன செய்தீர்கள், எதற்காக வீட்டை விட்டு போனீர்கள் என்று எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு கீதாவிடம், உங்களை தவிக்க விட்டு சென்ற எனக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்பது உன்னுடைய நடவடிக்கை மூலம் எனக்கு தெளிவானது. எனவே நான் உங்களுக்கு பாரமாக இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புகிறேன் என்றான். கீதா அவனை முறைத்தபடி பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். அவளது பார்வை அவனுக்கு ஏதோ சொல்வது போல் இருந்தது. கீதா, நான் இந்த வீட்டிலே இருக்கவா, இல்லை இங்கிருந்து சென்று விடவா, ஏதாவது என்னிடம் பேசு என்று கெஞ்சும் குரலில் கேட்டான். அவள் ஒரு நிமிட அமைதிக்கு பிறகு, மீண்டும் எங்களை தவிக்க விட்டுட்டு செல்லலாம் என்று நினைக்கிறீர்களா என்றாள். அந்த கேள்வியில் இருந்தே அவன் அந்த வீட்டிலேயே இருக்கலாம் என்ற பதிலை பெற்றான். அவன் மனதுக்குள் ஒரு சந்தோஷம் கிடைத்தது. அப்போதுதான், எதுக்காக எங்களை விட்டுட்டு போனீங்க என்று கேட்டாள் கீதா. அவன் திரும்பி வந்தபோது கையோடு வைத்திருந்த பையை எடுத்தான். அந்த பையில் தன்னுடைய மகனுக்காக அவன் ஆசையாக வாங்கிய சிறிய பிளாஸ்டிக் கார் ஒன்றும் காய்ந்து போன மல்லிகை பூவும் இருந்தது. அதை பார்த்தவுடன் கீதா புருவத்தை உயர்த்தினாள். என்ன இது, எப்போது வாங்கியது என்று கேட்டாள். அன்று வேலை முடிந்து நான் உனக்கு மல்லிகை பூவும் குழந்தைக்கு காரும் வாங்கி கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். அப்போது சாலையை கடக்கும்போது ஒரு கார் என் மீது வேகமாக மோதிவிட்டு சென்றது. நான் தூக்கி வீசப்பட்டேன். என் பையில் இருந்த செல்போன் 10 அடி தூரத்தில் சென்று விழுந்தது. நல்ல இருள் சூழ்ந்த நேரம் என்பதால், சாலையில் பெரிதாக வாகனங்கள் ஏதும் இல்லை என்பதால் அந்த கார் நிற்காமல் சென்று விட்டது. அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த ஒருவன் என்னை பார்த்து விட்ட பிறகும் செல்போனை மட்டும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். அதன் பிறகு அந்த வழியாக 2-3 கார்களும் நிற்காமல் சென்றது. அதன் பிறகு ஒரு கார் என் அருகே வந்து நின்றது. அப்போது என் கண்கள் மூடி மயக்கமடைந்தேன். 5 வருடங்களுக்கு பிறகு நான் கண் விழித்தேன். கண் விழித்த போதுதான் நான் ஆசிரமத்தில் இருப்பது தெரிந்தது. கண் விழித்த பிறகுதான் எனக்கு நினைவுகள் வந்தது. அப்போதுதான் எனக்கு உன்னுடைய நினைவும் குழந்தையின் நினைவும் அம்மாவின் நினைவும் வந்தது. அந்த நொடியே நான் ஆசிரமத்தில் இருந்து செல்வதாக அவர்களிடம் கூறினேன். அவர்களும் மகிழ்ச்சியாக சென்று வருமாறு என்னை வழி அனுப்பி வைத்தனர். அவர்களிடம் விடைபெற்று உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் என்றான். தூரத்தில் விளையாடி கொண்டிருந்த ஆதவன் தன் அப்பாவின் கையில் இருந்த காரை வந்து வாங்கினான். காய்ந்து போன மல்லிகை பூவை கையில் வாங்கி பார்த்தவள் கண்களில் கண்ணீர் கொட்டியது. தலையில் அடிபட்டு கிடந்த என்னை காரில் கொண்டு வந்து ஆசிரமத்தில் விட்டுவிட்டு சென்றதாக தெரிவித்தார்கள். மருத்துவமனையில் சேர்த்திருந்தால் கூட காவல்துறையின் மூலம் ஏதாவது தகவல் உனக்கு கிடைத்திருக்கலாம் என்று சொல்லும் போதே அரவிந்தின் கண்களும் குளமாகின. அப்படியே அரவிந்தை அணைத்து கொண்டாள் கீதா. உங்களிடம் இத்தனை நாள் பேசாமல் இருந்து விட்டேனே என்று கதறி அழுதாள். உங்களுக்கு என்ன ஆனது என்று கூட கேட்கவில்லையே என்று தலையில் அடித்து கொண்டாள். ஆனால் அரவிந்தோ என்னை வீட்டுக்குள் அனுமதித்ததே பெரிய விஷயம், வேறு யாரும் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு மனைவியின் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கற்பகம் அப்படியே தரையில் உட்கார்ந்து அழுதார். அம்மாவிற்கு ஆறுதல் சொன்னான். அவர்கள் ஒரே குடும்பமாக மீண்டும் வாழ ஆரம்பித்தனர். அரவிந்த் மீண்டும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மீண்டும் தலைதூக்க ஆரம்பித்தது. ஆதவன் வேலை விட்டு வரும் அப்பாவோடு விளையாடி மகிழ்ந்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.